ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 13th வீக் டே 2 அப்டேட்டட் ஓட்டிங் ரிசல்ட் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்காக நான் எடுத்து வந்துட்டுருக்கேன், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். திடீர்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா கூட வந்துட்டு மாயா ரொம்ப ஒட்டி உறவாடுறாங்க. எதுக்காகன்னு உங்கள் எல்லாருக்குமே பச்சையாக தெரியும். ஏன்னா மாயாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா, காரியம் நடக்கணும்னா கழுத காலை கூட பிடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க. என்னென்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி, நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு எனக்காக உங்கள் ஃபேன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஓட்டு கேளுங்களேன், எப்படி அட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடிக்கிறியாம்மா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் வந்து விசித்ரா கிட்ட அவங்க பழகிறாங்கிற விஷயங்கள் பச்சையே தெரியுது. இதை பற்றி குறிப்பாக விசித்ராவோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ இவங்க சொல்கிறதுனால நீங்கள் மாயாவுக்கு ஓட்டு போட போகிறீங்களா சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குறும்படம் அழகாக ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி, செம்மையாக வச்சு எல்லாருமே கலாச்சிட்ருக்காங்க. என்னென்னா இந்த மாயா பார்த்தீங்கன்னா விசித்ரா கிட்ட பண்ணுற விஷயங்கள் நான் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க தேவையில்லாமல் மாயா கூட சேர்ந்து அவங்களோட நேமை கேவலமாக கெடுத்துக்கிறாங்க நம்ம விசித்ரா அவர்கள் அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து கலாய்க்கிறாங்க, பின்னாடி அசிங்கமாக முன்னாடி சிரித்து பேசுகிறாங்க, பின்னாடி அசிங்கமாக கலாய்க்கிறாங்க. அந்த விஷயங்களும் உங்களுக்கு புரியவே மாட்டுது. இவங்களும் தேவையில்லாமல் போய் அங்கே போய் விடுறாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த குறும்படத்தில் என்னவா இருக்குன்னா, அந்த வாரத்தோட லாஸ்ட் சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு விசித்ராவுக்கு வந்துட்டு, சார் அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கணும் சார், அவங்க போட்ட அந்த எஃபர்ட்லாம் மேசிவ் சார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கம் கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. அப்போயே அவங்க புரிஞ்சிருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. அதுவும் விசித்திரால செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாயா கூட ரொம்ப ஒட்டி உறவாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே வாரம் மண்டே நாமினேஷன் ப்ராசஸ் டைமில் மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து நாமினேட் பண்ணது விசித்ராவை. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்மளை கண்டிப்பாக தினேஷ் தான் நாமினேட் பண்ணியிருப்பார், மணி நாமினேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அர்ச்சனா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் மைண்டு போகும். ஏன்னா 4 செவத்துக்குள்ளே வந்து மாயா அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க, வெளியில் வேறு மாதிரி முகத்தை காட்டுவாங்க. இதை ஏன் விசித்ரா புரிஞ்சுக்காமல் திரும்ப மாயா வலையில் விழுறாங்கன்றது நம்மளுக்கு புரியல. இதை பற்றியும் சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு யமன் வந்திருக்கார். ஏன் யமன் சொல்கிறேன்னா, இந்த வாரம் நம்ம வந்து 2 பேர் ஜோடியாக போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு, நம்மளும் ஆசைப்பட்றோம். பட் அந்த டிக்கெட் டு ஃபினாலே மூலமாக அவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பரமபதத்தில் இருக்கிற ஏனி மாதிரி ஜெயிங்குன்னு போயிட்டு அந்த லாஸ்ட் டேயில் போய் லாஸ்ட் வீக்கில் போய் உட்காந்துருவாங்கன்ற ஒரு பதவிப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டிக்கெட் ஃபினாலே யாருக்கு கிடைக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மணிக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஃபிசிக்கல் டாஸ்கில் பயங்கர மாசாக பண்ணுவார். அதே மாதிரி பூர்ணிமாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசிஸ் ஒன்று யார் டாப்பில் இருக்காரு பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 77,754 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.31. தினேஷை வந்துட்டு மற்றவங்களாம் பாராட்டலாம், இந்த விசித்ராவோட ரசிகர்கள் வந்து குறிப்பிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அவர் எது பண்ணாலும் சரி. ஆனாலும் அவர் வீட்டில் வந்துட்டு பாத்திரங்களை கழுவி ஊற்றினாலும், கிச்சனை கழுவி ஊற்றினாலும், அந்த ஏரியாவை ஃபுல்லாக கழுவி க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் இந்த விசித்ரா அவங்களோட ரசிகர்களுக்கு தினேஷை சுத்தமாக பிடிக்கல. காரணம், மெயின் ரீசன் என்ன, விசித்ராவுக்கு தினேஷை பிடிக்காத காரணத்தினால விசித்ராவோட ரசிகர்களுக்கு பிடிக்க மாட்டுது. இதை நம்ம நல்லா என்ன நோட் பண்ணோன்னா, அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா அது நம்மளுக்கு வேறு விஷயம். நம்ம வந்துட்டு அந்த 24/7 பார்க்குறோம். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தினேஷ் சும்மாவே வந்துட்டு விசித்ராக்களை சண்டை போடுறாரா, இல்லை விசித்ரா அவங்கள வந்துட்டு பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறாங்களா? நேற்று அழகாக ஒரு கருத்து வைக்கிறார் தினேஷ். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு வாட்டி சின்ன ஒரு மனக்கசப்பு வந்துச்சு. என்னென்னா அவங்க ஸ்டோரி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அங்கே ஆரம்பித்து அதுலேருந்து பர்சனல் அட்டாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த பிரச்சனை கூட வராமல் கூட இருந்திருக்கலாமோ என்னமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இவங்க பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறதை விட்டால் மேபி தினேஷும் பொங்குறது கம்மியாகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த விஷயங்களில் தினேஷ் மேலே தப்பு இருக்கா, விசித்ரா மேலே தப்பு இருக்கான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 65,678 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.69. ஸோ காலையில் ஒரு ப்ரொமோவில் வந்துட்டு நிக்சன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாப்புல. மணி வந்து அவருக்காக விளையாடல, ரவீனா வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் விளையாண்டுருக்காப்புல. அதனால தான் இவர் தோத்தா மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு. இது வந்து இன்றைக்கி நம்ம எபிசோட் பார்க்கும்போது கண்டிப்பாக கிளியராக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் மணி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வந்து ரவீனாக்காக விளையாடுறதே கிடையாது. ரவீனா தான் அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் கமலஹாசன் அவர்களும் வச்சு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்ட்டி சொன்னதுக்கப்புறமும் மணி அந்த மாதிரி வேலையை பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி மணியை வந்து நிக்சன் குறை சொல்கிற அளவுக்கு மணி கேவலமானவர் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா மணி எவ்வளவோ பெட்டர் தென் நிக்சன் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,059 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.01. ஸோ விஷ்ணு கண்டிப்பாக வந்து இந்த
டிக்கெட் டு ஃபினாலே வந்து வெறித்தனமாக விளையாடுவார் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அதை வந்து காலையில் நம்ம ப்ரொமோவில் ஈஸியாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக அப்படியே வெறித்தனமாக விளையாடுறாப்புல. அவர்கிட்ட அக்ரேஷன் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்பீடு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு லைட்டாக யோசிக்கலாம். இப்போ மணி வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெடினஸ் இருக்குது, அவர்கிட்ட அந்த ஸ்டெடினஸ் இல்லை. அக்ரேஷனில் டபால்னு விட்டுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடி நாள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். யாருக்குமே எந்த ஒரு ஆன்மவனுக்கும் இந்த மாதிரி நடக்கவே கூடாது ஆண்டவான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் ஸ்மால் வாசெட்டில் இருக்கார். அவரை வெறுப்பேற்றுறோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே பூர்ணிமா வந்துட்டு வெறுப்பேற்றுறது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் இந்த பூர்ணிமாவோட விஷயங்கள் பற்றி ரொம்ப கேவலமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா முன்னாடி விஷ்ணு மேலே ஒரு இது இருக்குன்ட்டு, விக்ரம் மேலே ஒரு இது இருக்குன்ட்டு, இப்போ கடைசியில் வந்துட்டு தம்பி சொன்ன நிக்சன் மேலே ஒரு இது இருக்குன்னு காமிச்சு இன்றைக்கி வெண்ணிலவே சாங்குக்கு வந்துட்டு 2 பேர் ஆடுறாங்க பாருங்கள் ரொமான்டிக் அந்த ஒரு டான்ஸு. எப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. அதை விஷ்ணு பார்த்துட்டு அப்படியே இடியேன்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாப்புல கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. பக்கத்தில் மணி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பட் இது வந்துட்டு கரெக்டான விஷயம் விஷ்ணுக்கு. இதை வச்சுக்கிட்டு அப்படியே அவர் பிரிஞ்சு போய் நிம்மதியாக அவரோட கேமை சூப்பராக மாதம் விளையாண்டுட்டு போயிட்டாருன்னா அவர் தப்பிச்சார், இல்லைன்னா காலி. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 44,801 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.43. ஸோ விஜயவர்மா கேரக்டர் இஸ் த ஒஸ்ட் கேரக்டர் அப்படின்றதுலாம் மாட்டுக்கிட்டே கிடையாது. என்னென்னா வெளியில் போயிட்டு அழகாக டிவியை பார்த்துட்டு மக்கள் கொடுக்கல சான்ஸு, விஜய் டிவி கொடுத்துருக்காங்க. சரி ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, உள்ளே வந்து நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் சார், கரெக்டாக வச்சு செய்ய போகிறேன் சார், நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கேன், யார் யார் என்னென்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் அப்படியே பேசும்போது இன்றைக்கி கைத்தட்டு வரும்போது நம்மளும் வந்துட்டு சரி சூப்பராக பண்ண போகிறார் சொன்னால் கடைசியில் என்ன வச்சு செய்ய போகிறாருன்னா இந்த மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு டீ போட சொன்னால் டீயை வச்சு செய்வார் போல இருக்குது. அதுக்கப்புறம் சப்பாத்தி வச்சு செய்வார் போல இருக்குது. அதை எடிபுடி வேலை கடைசியில். ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் 3வது பிளேஸ்லேருந்து டப்பால் இப்போ 4வது பிளேஸ் வந்திருக்காரு. கடைசியில் வந்துட்டு இவர் பண்ணுற வேலைக்கு இவர் வந்து நான் அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ வெளியே அமிச்சாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை. ஏன்னா இப்படி தான் அனன்யாவுக்கு திடீர்னு ஓட்டு அதிகமாச்சு. அதுக்கு அடுத்த வாரமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுலேயே வந்துட்டு ஊரே வந்துட்டு மாயா பண்ண வேலைகளை, அதை விக்ரம் போன எக்ஸிட் ஆன டைமில் வந்து பண்ண வேலைகளை வந்துட்டு கலாச்சி தள்ளுறாங்க. இவர் மட்டும் அப்படியே அதை வந்துட்டு நியாயப்படுத்துறாரு. ஸோ இதுதான் எப்பயுமே பண்ணுறாரு அவர். மாயா வந்து சொம்பு தூக்குறது இல்லை, அண்டா தூக்குறது இல்லை, இப்போ வேறு பெரிய குடனையே தூக்கின்னு வந்து நிற்கிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இத்து போன வேலைன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 36,380 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.91. ஸோ ரவீனா விஷ பாட்டில் விஷ குடான் கண்டிப்பாக வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கெலாம் வந்துட்டு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். அது இன்னும் ரவீனா நம்மளை திடீர்னு வந்துட்டு நிக்சனுக்கு ஒரு சாஃப்ட் காரன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. டப்புன்னு வந்துட்டு மணிக்கு வந்துட்டு ஃபேவராக இந்த மாதிரி பேச வந்தாங்கன்னா எப்பயுமே அப்படி தானே பண்ணுவாங்க. நீ உள்ளே வராத, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்றாரு. இன்னையா நடக்குது? அவங்க 2 பேரும் ஆல்ரெடி புருஷன் பொண்டாட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ உள்ளே வராதன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. காமெடியாக இருக்குது. ஒன்றும் புரியல. எம்மா ரவீனா கொஞ்சம் நிக்சன் கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக சூதானமாக இருமா, அவன் மோசமான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஏங்க ரவீனாவே பயங்கரமான தெல்லங்கடி அவங்கக்கிட்டேவா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த நாமினேஷன் ப்ராசஸை சொன்ன சூப்பராக செமையாக வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ரவீனாக்கு அந்த டேலண்ட் இருக்குது. இதே அர்ச்சனாவோ இல்லை மற்றவங்க பண்ணாங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் காமிச்சிருவாங்க. பட் இவங்க சிரிச்சுக்கிட்டே நான் மாயாக்காவையும் நிக்சன் நீ நாமினேட் பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. சொன்ன கருத்து செம்ம மாதம் இருந்துச்சு. எப்போ இந்த பொண்ணு பயங்கரமான விஷப்பாட்டில் இருப்பாங்க போல இருக்குது. சூப்பர்ப்பா. ஏன்னா திரும்ப வந்துட்டு ரவீனாவை கேள்வி கேட்காத அளவுக்கு பண்ணுறாங்க மாஸ். ஏன்னா யாராவது ஒருத்தங்க ரவீனா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முடியவே முடியுது. ஸோ அதுதான் டேலண்ட் ரவீனா கிட்ட. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 30,864 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.25. ஸோ 7வது பிளேஸ்லேருந்து டபால்னு மேலே வந்திருக்காப்புல. என்னையா இது நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு நிக்சன் இந்த வாரம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அவங்கவுங்க சாமியை வேண்டிட்டு கூழெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு போயிடுவார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு அவரோட கேமை புதுசாக பார்க்குறவங்க ஏங்க நல்ல பிள்ளைங்க அவரை போயிட்டு எங்கள் எல்லாருமே இப்படி திட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. பட் அவர் பண்ண தில்லாலங்கடி வேலைகள் கேவலமான விஷயம் எல்லாம் எல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வலையில் விழுந்தாரா இல்லை பூர்ணிமா இவர் ஆல்ரெடி ஆனால் அந்த மைண்டுக்குள்ளே இருக்கும். மைண்டுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு அக்காவோட பாடி ஸ்ட்ரக்சர் சூப்பர்னு சொன்னார். அதுக்கப்புறம் அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பாடி இல்லையான்னு சொன்னார். ஸோ இவர்கிட்டலாம் வந்துட்டு எல்லாருமே ஒதுங்கி இருக்கணுன்றது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா எப்போ வந்து அக்கான்னு சொல்லுவார், எப்போ வந்துட்டு எது பண்ணுவார்னு நம்மளுக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இவர் மேலே எல்லாருக்குமே செம்ம கோவத்தில் இருக்காங்க. எது எப்படியோ இந்த டிக்கெட்டு ஃபினாலே மட்டும் இந்த நிக்சனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதான் எல்லாரோட ப்ரேவாக இருக்குது. பார்க்கலாம்.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,066 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.4. எனக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு சிரிப்புனா, இவங்களுக்கு என்னென்னமோ விஷயங்கள் பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த வாரம் சேவ் ஆகிடணும், ஏன்னா இது வரைக்கும் நாமினேஷன்ஸில் வந்தனா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்க தப்பிச்சுட்டு வரல, விஜய் டிவியும் கமலஹாசன் அவர்களும் காப்பாற்றிட்டு வந்தாங்க. பட் இந்த வாட்டி ஓப்பன் நாமினேஷன்ற விஷயங்களை வச்சு அழகாக தூக்கி உள்ளே போட்டாங்க. இல்லைன்னா போன வாரமே வர வேண்டியது, இல்லை 2வது வாரமே போக வேண்டியது. சரிங்களா? இப்போ வந்துட்டு இவங்கக்கிட்ட சொம்பு தூக்குறாங்க, அவங்கள வந்து நல்லவங்கன்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனாலும் எந்த வேலையும் வந்து ஒழுங்காக வந்து செயல்பட மாட்டுது. பாவம் இந்த அம்மாவுக்கு கடைசியாக வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் இந்த டிக்கெட்டு ஃபினாலில் வெறித்தனமாக விளாட்றாங்க. ஆனால் அந்த டிக்கெட்டு ஃபினாலை வாங்குறதுக்கு உண்டான தகுதி அனைத்துமே இந்த அம்மாவுக்கு இருக்குது. ஏன்னா மாயா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கர மாசாக பண்ணுவாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக செம்ம மாசாக பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட குணம் தான் நம்மளை வந்து இவ்வளோ கடுப்பாக பேச வைக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டிக்கெட்டு ஃபினாலே மாயாவுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் மாயா நேற்று அர்ச்சனா கிட்ட பேசும்போதெல்லாம் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. விஷ்ணுவை வந்துட்டு ரொம்ப கேவலமாக ஒருமையில் பேசின விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,33,602 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,51,080 ஓட்ஸ். இன்னுங்க விஷ்ணு ஃபஸ்ட்டில் இருக்காரு அப்படி கேட்டிங்கன்னா அதை விட பயங்கரமான ஒரு ஷாக் அடுத்தபடியாக இருக்குது. இதுக்கே நீங்கள் ஷாக் ஆகாதீங்க, வாயை பொழக்காதீங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா இந்த அனலைசஸ் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டோம், இது வந்துட்டு உருப்படாத ஒரு அனலைசஸ். இங்கே வந்துட்டு இதை நம்ம அப்படி இருந்து நம்ம ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு சில பேரோட ஃபேன்ஸ் வந்துட்டு மனசு குளிர் தான். ஏன்னா அங்கே அதை ஒரிஜினலில் தான் ஓட்டு வரல, இதுலையாவது ஓட்டு வந்திருக்கு ஆட்டவா ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் ப்ரே பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் சந்தோஷப்பட்டுக்கிட்டோன்றது தான் என்னோட கருத்து. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா சொல்கிறானா, இப்போ வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு சிரிப்பு. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னா 1,37,030 ஓட். ஸோ இந்த அனலைசஸ் 2 பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அங்கே வந்துட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்போ நம்மளெல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பிஆர், நீங்களாம் பிஆர் வேலை பார்க்குறீங்கன்னு. அந்த பிஆர் வேலை இங்கே பார்க்குறாங்க போல இருக்குது. அதனால தான் மாயாக்கு இவ்வளோ ஓட்டு வந்து 2வது பிளேஸில் இருக்காங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 1,16,550 ஓட்ஸ். ஸோ மணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா மாசாக பண்ணிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அவரோட கேம் வந்துட்டு செம்ம மாசாக போயிட்டுருக்கு. நேற்று வந்துட்டு நிக்சன் இவர் மேலே வச்ச குற்றச்சாட்டே வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 1,08,250 ஓட்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு திடீர்னு ஏதோ வந்துட்டு மூளை வந்து பெரிய மூளை இருந்த மாதிரியும், அவரோட சிந்தனைகள் ரொம்ப நல்ல சிந்தனை மாதிரியும், அவர் எடுத்து வைக்கிற பாயிண்டில் சூப்பர் கருத்து மாதிரியும், அதெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் நல்லா ரசிக்கிற மாதிரியும் வந்துட்டு சீன் போட்டுட்ருக்காப்புல. ரொம்ப கேவலமாக இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 76,860 ஓட்ஸ். ஸோ தினேஷோட கேம் உங்களுக்கே தெரியும், சூப்பராக மாசாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு அப்படின்னு வரும்போது வேறு யாருக்குமே கொடுக்கல. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தினேஷ்க்கு தான் கொடுத்தாங்க. ஈவன் விசித்ரா கூட கிடைக்கல. அம்மான்னு பேசுகிற அவங்களுக்கு கிடைக்காதப்போ இவருக்கு இவ்வளோ கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவரோட கேம் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்றதுக்கு அர்த்தம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 66,490 ஓட்ஸ். விஜயவர்மா பற்றி கரெக்டாக சொல்லணுன்னா உண்மையிலே சரியான ஒரு ஆக்டர். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாரு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரெட் கார்டு வாங்காமல் வெளியே போனார் பாருங்கள், அதுதான் உண்மையான ஒரிஜினல் கேரக்டர். சரிங்களா? இப்போ பக்காவாக வந்துட்டு அந்த டிவியெல்லாம் பார்த்து நல்லா நடிக்கிறாரு. மாயாவுக்கு சொம்பு நல்லா அடிக்கிறாரு. என்னத்தை சொல்கிறது, இதுதான் இவருக்கு கரெக்டான ஒரு பிளேஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,280 ஓட்ஸ். ஸோ ரவீனா கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்னதான் ஆசைப்பட்டாலும் இப்போ அவங்களே சொல்கிறாங்க, ரவீனா நீ இப்போ போகணும், அடுத்த வாரம் போயிருக்கோம், இந்த வாரம் கண்டிப்பாக மாயாவும் நிக்சனும் வெளியே போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவீனா கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துக்குங்கம்மா அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இப்படி தான் வந்து அனலைசஸ் 1ல் வந்துட்டு டாப்பில் வந்து தினேஷும், லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம மாயாவும், அனலைசஸ் 2ல் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு நம்ம விஷ்ணுவும், லாஸ்ட்டில் ரவீனாவும் இருக்காங்க. உங்களுக்கு அனலைசஸ் 1 பிடிச்சிருக்கு கண்டிப்பாக, அதுதான் உண்மை. 2வது அனலைசஸ் 2 ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம். யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.